தூத்துக்குடியோட அந்த இந்த விசிட் ஆனது அதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்னைக்கும் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ற பொருள்கள் வந்து முதல்ல சிங்கப்பூர்ல இறங்கும். ஏன்னா பெரிய கப்பல்கள் நம்ம நாட்டு எந்த துறைமுகத்திலையும் வர முடியாது. அங்கிருந்து வேற சின்ன கப்பல்ல நம்ம நாட்டுக்கு வரும். அதன் பிறகு சைனா கொலம்போல அந்த துறைமுகம் ஆரம்பிச்ச உடனே அங்க போகுது. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி நாம ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு அதான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு அது ஸ்டேஜ் 3 பர்த் 3 வந்து நாளைக்கு அது தொடக்க விழா இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா அதிகமான கப்பல்கள் 400 மீட்டர் லென்த் இருக்கு. ஸோ அந்த 4வது பர்த் வரதுக்கு அங்க ட்ரெட்ஜிங் பண்ணி 18 மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போய் 400 மீட்டர் கப்பல்கள் வர அளவுக்கு அந்த துறைமுகத்தை ரெடி பண்றாங்க. தூத்துக்குடியில விமான நிலையம் வந்து எவ்வளவு மாடர்னா கட்டி இருக்காங்கன்னா அந்த கிரிஹா ரேட்டிங்னு இருக்கு. கிரீன் ரேட்டிங் ஃபார் இன்டகிரேட்டட் ஹேபிட்டாட் அப்படின்னு கிரிஹா ரேட்டிங் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து கிரிஹா 4 அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த விமான நிலையத்துக்கு கிரிஹா 4ன்னா 90% சஸ்டெயினபிள். அது அங்க என்னன்னா அவ்வளவு மாசு கட்டுப்பாடு, அங்க எஸ்டிபி பிளான்ட் போட்டு அந்த தண்ணியை கூட கழிவு நீரை கூட திரும்ப உபயோகப்படுத்துறதுக்கு சோலார் பவர் அதை யூஸ் பண்றாங்க. 100% அங்கே எல்இடி விளக்குகள் தான். ஸோ இவ்வளவு சஸ்டெயினபிளாக உலக தரம் வாய்ந்த ஒரு ஏர்போர்ட் அங்க கட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ரோடு கனெக்டிவிட்டி, ரெயில் கனெக்டிவிட்டி அது நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா அந்த தூத்துக்குடியில அந்த ஹார்பர் பெரிய லெவல்ல வந்துடுச்சுன்னா அங்க வந்து வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமா வரும். நம்ம பெரிய பெரிய கப்பல்கள் அங்க வரும். அங்கிருந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்கு.